Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மேற்கு வங்கத்தில் முதல் முறையாக ஆட்சி அமைத்துள்ள பாஜக பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அம்மாநிலத்தின் முதல் பாஜக முதல்வராக பதவியேற்றுள்ள சுவேந்து அதிகாரி தேசிய மற்றும் மாநில அளவிலான அதிகாரிகளுக்கு மத்திய அரசு பயிற்சி திட்டங்களை தொடங்குவதற்கு தலைமை செயலாளருக்கு அதிகாரம் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். மேலும் IAS, IPS மற்றும் மாநில காவல்துறை அதிகாரிகள் மத்திய பயிற்சி திட்டங்களில் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இது கடந்த 15 ஆண்டுகளாக மம்தா பானர்ஜியின் ஆட்சியில் இருந்த நிர்வாக சீரழிவை முடிவுக்கு கொண்டுவரும் முதல் படி என்று கூறப்படுகிறது. முதல் கட்டமாக மேற்கு வங்க சுகாதாரத்துறையை சேர்ந்த 8 அதிகாரிகள் தேசிய சுகாதார ஆணையத்தில் பயிற்சி பெற சென்றுள்ளனர். இளநிலை அதிகாரிகளும் தகவல் தொழில்நுட்ப பயிற்சி பெற்ற அதிகாரிகளுமே இந்த குழுவில் அதிகம் இடம்பெற்றுள்ளனர். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மேற்கு வங்கத்தில் செயல்படுத்துவதற்கான தொழில்நுட்ப பயிற்சியில் மாநிலத்தின் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் நகராட்சி விவகாரங்கள் துறை சேர்ந்த அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். மாநிலத்தின் மற்ற அரசு துறைகளுக்கும் இந்த பயிற்சி வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மம்தா பானர்ஜியின் ஆட்சி காலத்தில் பயிற்சி பெறுவதும் உயர்கல்வி மற்றும் மத்திய பணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் மறுக்கப்பட்டதாக முன்னாள் IAS, IPS அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் ஒப்புக்கொண்டுள்ளனர். இதனால் மத்தியில் உள்ள முக்கிய பதவிகளில் மேற்குவங்க அதிகாரிகளின் எண்ணிக்கை பல ஆண்டுகளாகவே குறைவாகவே உள்ளது. புதிய பாஜக அரசின் இந்த புதிய அணுகுமுறை நல்ல மாற்றத்தை கொண்டுவரும் என்று மூத்த அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். மாநிலத்திற்கு வெளியே பயிற்சி திட்டங்களில் கலந்து கொள்ளவோ, கல்வி வாய்ப்புகளை தொடரவோ அல்லது மத்திய பணிக்கு செல்லவோ மம்தா பானர்ஜியின் ஆட்சியில் பெரும்பாலும் அனுமதிக்கப்படாததால் அலுவலக பணி ரீதியாக முடங்கி கிடந்ததாக கூறியுள்ள பல இளம் அதிகாரிகள் சிறப்பாக மக்கள் பணி செய்வதற்கும் ஆளுமையை வளர்த்துக் கொள்வதற்கும் இம்மாதிரியான பயிற்சிகள் அவசியம் என்றும் தெரிவித்துள்ளனர். அதேபோல பதவிக்காலம் முடிவடைந்த நிலையிலும் மீண்டும் அதே பணிகளில் நியமிக்கப்பட்டிருந்த 243 அதிகாரிகளை பணி நீக்கம் செய்தும் மேற்கு வங்க மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பொதுவாக பணி நீட்டிப்புகள் பதவி உயர்வு வாய்ப்புகளை தடுப்பதாகவும் நிர்வாக மறுசீரமைப்பை தாமதப்படுத்துவதாகவும் கூறப்பட்டு வந்த நிலையில் பாஜக அரசின் இந்த நடவடிக்கை பணியில் உள்ள இளம் IAS மற்றும் IPS அதிகாரிகளின் வரவேற்பை பெற்றுள்ளது.